என்னங்க இந்த காலத்துல ஒருத்தன் எதையாச்சும் சாதிக்கணும்னு சென்னைக்கோ பெங்களூருக்கோ மும்பைக்கோ போறதை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம ராம்போ அதாவது அருள்நிதி சவுத் இந்தியாவில இருந்து டெல்லிக்கு போறார். அதுவும் வெறும் கை கால வச்சுக்கிட்டுன்னு இந்த ட்ரெய்லர்ல காட்டுறாங்க. எதுக்கு டெல்லிக்கு போறாரு, அங்கே என்ன நடக்குது, நாம பிரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்துசன் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு ரூம் உள்ள காட்டுறாங்க பாருங்க. செம்ம மாசா ஒரு பாக்ஸிங் கிளப் மாதிரி இருக்கு. அங்கே ஒரு அண்ணன் ஃபுல் ஜொலிக்கும் தங்க நகைகளோட மைக் பிடிச்சு, டியர் ஆடியன்ஸ், இந்த கிளப்ல இன்னைக்கு நடக்க போற கிக் பாக்ஸிங் சண்டைக்கு நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா பில்டப் கொடுக்கிறார். அங்கேதான் நம்ம அருள்நிதி அண்ணன் ராம்போவா வர்றார். ட்ரைலர்ல ஒரு பொண்ணு சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போனா ஒரே ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர்னு சொல்றத பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய கிக் பாக்ஸிங் சாம்பியனா இருந்திருப்பார், இல்லைனா அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு டெல்லிக்கு வந்திருப்பார்னு தோணுது. ஆரம்பத்துல அவரோட பயிற்சி, ஜிம் காட்சிகள்னு எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ ஒரு குரல், உங்க பேரு என்ன சொன்னீங்கன்னு கேட்க அவர் பெயர் ராம்போன்னு சொல்வார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு நம்ம ராம்போ சொல்றார். அங்கேதான் ட்விஸ்ட். நம்ம முத்தையா சார் படம்னா சும்மாவா? ஆரம்பத்துல கிளப் பாக்ஸிங், ரிங்குள்ள சண்டைன்னு போயிட்டு இருந்த கதை, அப்புறம் வெளிப்பகுதியில வயல்வெளியில ஒத்தையா பல பேரோடன்னு சண்டைகள் எல்லாம் காட்டுறாங்க. சண்டைகள் எல்லாம் பார்த்தா நம்ம முத்தையா சாரோட வழக்கமான ஆக்ஷன் சென்ஸ் அப்படியே இருக்கு. பறந்து பறந்து அடிக்கிறது, சண்டையில ஒரு லோக்கல் டச்னு எல்லாமே நல்லா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ராம்போவுக்கு டெல்லிக்கு போற மாதிரி ஒரு கட்டாயம். அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் உலகத்துல மாட்டிக்கிறார். அந்த கோல்டு செயின் அண்ணன் தான் அங்கே உள்ள பெரிய ஆள்னு நினைக்கிறேன். ராம்போவை எதுக்கு அவன் உள்ள கொண்டு வர்றான், இல்ல ராம்போ ஏன் இந்த சண்டைகளுக்குள்ள வர்றாருங்கிறது தான் கதையாயிருக்கும். ஒருவேளை பணம், இல்லனா தான் நம்பர் 1ன்னு நிரூபிக்க, அல்லது ஏதாவது குடும்ப பிரச்சனைக்காக இந்த உலகத்துல மாட்டிக்கிறாரான்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. தாய் சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு சீரியஸ் லுக் கொடுக்கறதும், ராம்போவும் அவங்களும் ஒரு பைக்கில் போறதும் டென்னிஸ் விளையாடுறதும் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ட்ராக் இருக்குன்னு தோணுது. ஒரு கட்டத்துல தன்னோட நிலையை ராம்போ அவர்கிட்ட விளக்க, அவங்க, நீங்க செய்யறதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுல கண்டிப்பா ஒரு தர்மம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ராம்போ பண்ற சில விஷயங்கள் வெளியுலகத்துக்கு தப்பா தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும்னு கதை போகும்னு யூகிக்கலாம். ட்ரைலர்ல ராம்போ போன்ல சமாதானமா போகணும்னா சமாதானமா போயிடலாம், இல்ல சண்டை தானா அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ்னு ஒரு பஞ்ச் பேசுறாரு. இதுக்கு அப்புறமும் தான் அசல் சண்டை ஆரம்பிக்குது. வில்லன் டீம் சமாதானமா போறதுக்கெல்லாம் வழி இல்ல. ராம்போ சண்டைதான்னு சொல்லிட்டு கம்பு அறிவாளோட துரத்துறாங்க. அங்கே ஒரு ஜீப்ல போறது, கார்ல சண்டைன்னு எல்லாமே பயங்கர ஸ்பீடு. இதுல இருந்து ராம்போவுக்கு டெல்லி வந்த அப்புறம் சில சவால்கள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல தன் சொந்த வாழ்க்கையே பணயமா வச்சு சண்டை போடுற நிலைமை வரும்னு தோணுது. மொத்தத்துல ராம்போ ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அருள்நிதி அண்ணன் வழக்கம் போல ஒரு இன்டென்ஸ் நடிப்பை கொடுத்திருப்பார். தி அன்டிஃபீட்டபிள்னு சப்டைட்டில் வேற. அப்படின்னா நம்ம ராம்போ யார்கிட்டையும் தோற்க மாட்டார்னு சொல்ல வர்றாங்க. ஆனா அந்த தோற்காதவன் எப்படி இந்த சண்டைக்குள்ள வர்றான், எதற்காக சண்டை போடுறான்றதுதான் ஒட்டுமொத்த கதையா இருக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி சன் நெக்ஸ்ட்ல பார்க்க ரெடியா இருங்க. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.